நான் சதீஷ் குமார். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஷார்ட்கட் கீஸ் 6வது வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ முதல் 5 வீடியோல என்னென்ன பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வீடியோல இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஷார்ட்கட் கீஸ் பத்தி பார்த்தோம். 2வதுல ஒர்க் புக்கான ஷார்ட்கட் கீஸ், 3வதுல ஒர்க் ஷீட்டுக்கான ஷார்ட்கட் கீஸ், 4வது வீடியோல ரிப்பனுக்கு சம்பந்தப்பட்ட ஷார்ட்கட் கீஸ், 5வது வீடியோல நேவிகேட் ஒர்க் ஷீட்டை பத்தி ஷார்ட்கட் கீஸ். ஸோ இன்னைக்கு 6வது வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பேசிக் அண்ட் அட்வான்ஸ்டு செல் செலெக்ஷன், பேசிக்ஸ் அண்ட் அட்வான்ஸ் செல் செலெக்ஷனை பத்தி ஷார்ட்கட் கீ. இப்போ இந்த ஒரு ஷீட்டை ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ என்னோட கர்சர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செல்ல A1ல இருக்கு. இப்போ என்டையர் காலம் முழுக்க A அப்படின்ற காலம் முழுக்க நான் செலக்ட் பண்ணணும், இல்ல 1 அப்படின்ற ரோ முழுக்க செலக்ட் பண்ணணும். ரெண்டுத்துக்குமே ஷார்ட்கட் கீ இருக்கு. இப்போ நீங்க ரோவை செலக்ட் பண்ணணும், ஏன்ற ரோவை செலக்ட் பண்ணா ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார், ஷிஃப்ட் ஸ்பேஸ் ரோ முழுக்க செலக்ட் ஆகும். இதுவே நான் ஏதாவது ஒரு காலம்ல இருக்கேன்னு, பி காலம்ல இருக்கேன், பி காலம் முழுக்க செலக்ட் பண்ணீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார். ஸோ கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் பாத்தீங்கன்னாலே தெரியும், உங்க காலம் முழுக்க டேட்டா இருக்கோ இல்லையோ என்டையர் காலம், அந்த பீன்ற காலம் முழுக்க எண்டு வரைக்கும், அந்த 10,48,576 ரோஸ் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா. அதே மாதிரி இங்க 16,384 காலம்ஸ் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிடும். ஓகே, இது காலம் ரோவை செலக்ட் பண்றது. ஒவ்வொரு செல்லா நீங்க செலக்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன், ஷிஃப்ட்டை பிரஸ் பண்ணிக்கிட்டு, உங்க கீபோர்ட்ல ஷிஃப்ட்டை பிரஸ் பண்ணிக்கிட்டு ஆரோ கீ, எந்த டைரக்ஷன் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆரோ கீ யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைட்ல வேணும்னா ரைட் ஆரோ, ரைட் ஆரோ, ரைட் ஆரோ. அப்படியே கீழே வேணுமா டவுன் ஆரோ, டவுன் ஆரோ, டவுன் ஆரோ. ஸோ திரும்ப ரைட் ஆரோ. இந்த லெஃப்ட்ல மூவ் பண்ணவா லெஃப்ட், அப் வேணும்னா அப். ஸோ ஷிஃப்ட்டை பிரஸ் பண்ணிக்கிட்டு நீங்க ஆரோ கீஸை பிரஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் செல்ஸை செலக்ட் பண்றதுக்கு. ஓகே, இதுவே ஒவ்வொரு ஸ்கிரீன் பை ஸ்கிரீனா நீங்க செலக்ட் பண்ணலாம். பேஜ் பை பேஜா பிரஸ் பண்ணலாம். அதே தான் ஷிஃப்ட்டை பிரஸ் பண்ணிக்கிட்டு பேஜ் டவுன், பேஜ் டவுன். பாருங்க, ஒவ்வொரு பேஜா ஒவ்வொரு ஸ்கிரீனா செலக்ட் ஆகும். பேஜ் டவுன், பேஜ் டவுன், பேஜ் டவுன். அதே மாதிரிதான் ஷிஃப்ட்டை பிரஸ் பண்ணிட்டு பேஜ் அப். இப்போ நான் கீழே இருக்கேன், கீழே இருந்து எனக்கு ஒரு பேஜ் மேல செலக்ட் பண்ணா ஷிஃப்ட்டை பிரஸ் பண்ணி பேஜ் அப், பேஜ் அப், பேஜ் அப், பேஜ் அப், பேஜ். ஒரு பேஜ் அப்வர்ட்ஸா செலக்ட் ஆகும். ரைட்டா? இதுவே நான் ஏதாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு கர்சர் எங்கேயோ இருக்கு, ஏதோ ஒரு கர்சர் இருக்கு, இங்க இருந்து எனக்கு ஃபர்ஸ்ட் செல் வரைக்கும் செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் செல் இது 28 ரோல இருக்கலாம், இல்ல 1000 ரோ, லேக் ரோ, எங்க வேணாலும் இருக்கலாம். எனக்கு இங்க இருந்து ஃபர்ஸ்ட் செல் A1 செல் வரைக்கும் செலக்ட் பண்ணணும். சோ கண்ட்ரோல் ஹோம், கண்ட்ரோல் ஹோம் போட்டா ஃபர்ஸ்ட் லைன் போயிடுதுங்களா. இதுவே செலக்ட் பண்ணணும். கண்ட்ரோல் ஹோம் பத்தி லாஸ்ட் செஷன் நம்ம பார்த்துருப்போம். இப்போ நான் செலக்ட் பண்ணோம், இங்க இருந்து ஸ்டார்டிங் வரைக்கும் செலக்ட் பண்ணா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஹோம். பாருங்க, எங்க கர்சர் இருந்தோ அங்க இருந்து ஃபர்ஸ்ட் செல் வரைக்கும் செலக்ட் பண்ணணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஹோம். இதே மாதிரிதான் எண்டு வரைக்கும் நான் செலக்ட் பண்ணேன்னு வச்சுங்களேன், எண்டு வரைக்கும் செலக்ட் பண்ணேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் செலக்ட் பண்ணா கண்ட்ரோல் ஷிஃப்ட் எண்டு வரைக்கும் செலக்ட் ஆகும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எண்ட், எங்க உங்க டேட்டா எண்ட் ஆகுதோ அது வரைக்கும் செலக்ட் ஆகும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எண்ட். இது டேட்டா எது வரைக்கும் போதோ அது வரைக்கும், நாட் ஒன்லி உங்க டேபிள் மட்டும் இல்ல. இப்ப நான் கீழே போய் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு டேட்டாவை ஆட் பண்றேன்னு வச்சுக்கேன், ஏதாவது ஒரு இடத்துல போய் நான் இங்க ஒரு இடத்துல டேட்டா, இதுதான் என்னோட டேட்டா எண்டிங் ஏரியா, ரைட்டுங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த எண்டிங் ஏரியா வரைக்கும் செலக்ட் பண்ணேன். சோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் எண்ட். பாருங்க, எங்க டேட்டா எண்ட் ஆகுது, எங்க வேல்யூ எண்ட் ஆகுது அது வரைக்கும் செலக்ட் பண்ணேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எண்ட். ஓகே, சோ இப்போ நான் டேபிள் முழுக்க, இந்த டேபிள் முழுக்க டேட்டா வேற எங்க, இந்த ஒரு டேபிள் மட்டும் நான் செலக்ட் பண்ணனா அதுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு, 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. 1 by 1 தான் நான் சொல்றேன். கண்ட்ரோல் ஏ. சோ கண்ட்ரோல் ஏ ஒரு தடவை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த டேபிள் முழுக்க செலக்ட் ஆகும். கண்ட்ரோல் ஏ. இதே கண்ட்ரோல் ஏ 2 தடவை பிரஸ் பண்ணி பாருங்க. கண்ட்ரோல் ஏ 1 டைம் பிரஸ் பண்ணா டேபிள் செலக்ட் ஆகும். 2 டைம்ஸ் பிரஸ் பண்ற பாருங்க, என்டையர் ஷீட்டே செலக்ட் ஆகும். கண்ட்ரோல் ஏ. சோ கண்ட்ரோல் ஏ 2 விதமா யூஸ் பண்ணலாம். ஒரு தடவை பிரஸ் பண்ணீங்கன்னா டேபிள் மட்டும் செலக்ட் ஆகும், 2 தடவை பிரஸ் பண்ணீங்கன்னா ஷீட் முழுக்க செலக்ட் ஆகும். இன்னொரு மெத்தட் இருக்கு ஷார்ட்கட் கீ, கண்ட்ரோல் ஆஸ்டிக்னு சொல்லுவாங்க, ஸ்டார் சிம்பிள். அந்த ஆஸ்டிக் சிம்பிள் எங்க இருக்கு, சில கீபோர்ட்ல ரைட் ஹேண்ட் சைடுல நம்பர் பேட்ல அந்த ஆஸ்டிக் சிம்பிள் இருக்கும். இந்த நம்பர் பேட்ல ஆஸ்டிக் சிம்பிள் இருந்தா ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க கண்ட்ரோல் ஆஸ்டிக் அந்த ஸ்டார் சிம்பிளை பிரஸ் பண்ணா டேபிள் முழுக்க செலக்ட் ஆகும். இல்ல சில கீபோர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்பர் பேட் இருக்காது, லேப்டாப்ஸ்ல கூட நம்பர் பேட் இருக்காது. அப்படி நம்பர் பேட் இல்லையா, அந்த ஆஸ்டிக் எங்க இருக்கு பாருங்க, 8க்கு மேல இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணா கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8 பிரஸ் பண்ணணும். ஓகே, இது இன்னொரு ஷார்ட்கட். கண்ட்ரோல் ஏ யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல கண்ட்ரோல் ஆஸ்டிக் கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8 கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் இருக்கு. நம்ம காலம் செலக்ட் பண்றதுக்கு என்ன பார்த்தோம், கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார். ரோ செலக்ட் பண்றது ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார். மூணுத்தையும் ஒண்ணா பிரஸ் பண்ணுங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார். இதுவும் நம்ம டேபிள் முழுக்க செலக்ட் ஆகும். சோ 3 மெத்தட் இருக்கு ஒரு டேபிளை செலக்ட் பண்றதுக்கு, கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் ஆஸ்டிக்ஸ் ஆர் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார். நமக்கு எது ஈஸியா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
இல்ல லாஸ்ட் செஷன்ல ஒன்னு பார்த்தோம் இல்லைங்களா, கண்ட்ரோல் ஜி ஆர் F5. அது கூட நீங்க மல்டிபிள் செல்ஸ் செலக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் செல்ஸ் நம்ம செலக்ட் பண்றதுக்கு அதே கண்ட்ரோல் ஜி பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ்ன்ற ஆப்ஷன் ஓபன் ஆகும். அந்த ரெஃபரன்ஸ்ன்ற ஆப்ஷன்ல நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எனக்கு காலம் முழுக்க செலக்ட் பண்ணணும், ஏன்ற காலம் முழுக்க செலக்ட் பண்ணணும். சோ A கோலன் A இது காலம் முழுக்க, இல்ல A1 ல இருந்து A10. இத பத்தி லாஸ்ட் வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். A1 ல இருந்து A10, G1 ல இருந்து G10. அந்த வீடியோல வாட்ச் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு மல்டிபிள் செல்ஸ், மல்டிபிள் காலம்ஸ், மல்டிபிள் ரோஸ் செலக்ட் பண்றது. இப்போ நான் ஒரு காலம் முழுக்க செலக்ட் பண்ணேன். A: A என்டர் பண்ணுங்க. A: A குத்தி என்டர் அடிச்சா அந்த A காலம் முழுக்க செலக்ட் ஆகும். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு, கண்ட்ரோல் G. இப்போ நான் A காலமும் செலக்ட் பண்ணணும், பக்கத்துல இருக்கக்கூடிய D காலமும் செலக்ட் பண்ணணும். அதேதான் A: A கமா A: A கமா C: C. அப்படின்னா அர்த்தம் A காலம் ஃபுல்லா வேணும், C காலம். சோ AC முழுக்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது கண்ட்ரோல் G இல்ல F5. எந்த கீயை பிரஸ் பண்ணாலும் இந்த ஸ்கிரீன் ஓபன் ஆகும். இந்த மாதிரி நீங்க மல்டிபிள் ரெஃபரன்ஸ். இப்போ பாருங்க A காலமும் செலக்ட் ஆயிருக்கு, C காலமும் செலக்ட் ஆயிருக்கு. ஓகே, அடுத்தது இப்போ ஒரு செல்லை எடிட் பண்ணணும். இந்த செல்ல நான் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வேல்யூஸை மாத்தணும், இல்ல ஏதாவது ஃபார்முலாஸை மாத்தணும், ஏதாவது எடிட் பண்ணணும். இப்போ இங்க ஒரு ஃபார்முலா இருக்கு, இந்த ஃபார்முலாவை நான் எடிட் பண்ணணும், இல்ல வேல்யூ எடிட் பண்ணணும்னா F2 ஃபங்க்ஷன் F2ன்ற கீயை பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபார்முலாஸை நீங்க எடிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, சோ பேசிக்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு செல் செலக்ஷனை பத்தி ஷார்ட்கட் கீஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல 7வது வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம், நேவிகேட் இன்சைட் தி செலக்டட் டெக்ஸ்ட் பாக்ஸ். செலக்டட் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள எப்படி நேவிகேட் பண்றது, அதை பத்தியான ஷார்ட்கட் கீஸ் பார்க்க போறோம். ஓகே, இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. அடுத்த வீடியோ சந்திப்போம்.